அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களின் இஸ்லாமிய இளைய சமுதாயமே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக இளைஞர்கள் சங்கமம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாம் கூறும் இளைஞர்கள். இந்த தலைப்புக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் சில விஷயங்களை ஒரு கலந்துரையாடல் போன்று நாம் பேசிக்கொண்டால் இந்த தலைப்புடைய முக்கியத்துவம், அந்த அவசியம் என்பது நமக்கு தன்னால் விளங்கும். காலேஜில் படிக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதே போல +1 +2 அந்த படிப்பை படிக்கக்கூடிய சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கும் கீழ் உள்ள நிலையில் இருக்கக்கூடிய படிப்பினை படிக்கக்கூடிய சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள். இப்போ நாம் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல உங்கள்கிட்ட கேட்கறது, ஏன்னா மிகவும் அவசியமான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் யோசித்து பாருங்கள், இது போன்று நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிளைகள் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை, சகோதரர்களை, படிக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து இளைஞர்கள் சங்கமம் என்று நடத்தி இப்போ நம்மளுடைய சகோதரர் உரை நிகழ்த்தினாங்க. நிறைய விஷயங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவில் இப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெறுகிறது அநியாயங்கள், அக்கிரமங்கள், இதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். சகோதரர் அருமையான ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன கருத்து அப்படின்னா, எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அதிகார மட்டத்தில் இருந்து கொண்டு நமக்கு எதிராக அவர்கள் களம் காண்கிறார்களோ அந்த அதிகார மட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படி கிடைச்சது அப்படின்னா நாம யாருக்கும், நமக்கு இழைக்கிற அநீதி மாதிரி நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அந்த உயர் மட்டத்துக்கு நம்ம போகணும்னா என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி வேற யாராவது சொல்லுங்க. படிக்கணும், நல்ல விதமாக நாம் படிக்கணும், கவனம் செலுத்தி நாம் படிக்க வேண்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் எல்லாருமே படிக்கிற மாணவர்கள் தானே? ஏன்னா படிக்கிறதுலையும் ரொம்ப கவனம் செலுத்தி படிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கருத்தை சொல்ல வரேன். இப்போ நமக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்களா? அதை முதல்ல கேட்போம். இடஒதுக்கீடு இருக்கா நமக்கு? அப்போ 3.5%, 3.5% இடஒதுக்கீடு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பயனடைந்து இருக்கிறார்கள். ஆனால் முழு வீச்சில் இதை நம்ம பயன்படுத்திட்டோமா? அப்படி ஒரு கேள்வி நாம் எழுப்பினால் அங்கே என்னதான் ரிசல்ட்டாக வருது? இல்லை, முழு வீச்சில் பயன்படுத்தப்படவில்லை. என்ன காரணம்? அந்த 3.5% பயன்படுத்தக்கூடிய அந்த எலிஜிபிள் சொல்லுவாங்கல்ல, அதற்குரிய தகுதி, அந்த தகுதிக்குரிய மாணவர்களாக நம்மள இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லைன்னா மொத்தமா இல்லை, அது இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த இடஒதுக்கீடின் மூலமாக வேலை கிடைக்கிறது, நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய சதவீதத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த இடஒதுக்கீடு, அதை முழுமைப்படுத்தும் விதமாக நம்மிடத்தில் இல்லை. என்ன காரணம்? நாம் படிக்கிறோம், சரியாக படிக்கவில்லை. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி புரியலாமா? எல்லாரும் படிக்கிறோம், சரியா படிக்கிறோமா? கரெக்டா படிக்கிறோமா? அதிகமான மதிப்பெண். ஏன்னா இப்ப அவர் கரெக்டா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏன் இப்படியெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறது என்று பார்த்தால் அவர்கள் அதிகார மட்டத்தில் அந்த வரம்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு இஸ்லாமிய மாணவர்கள், முஸ்லீம்கள் செல்ல வேண்டும். அப்ப அங்க போனோம் அப்படின்னா அதற்குரிய முறையில் நம்ம படிக்கணும்ல, அப்படிதானுங்க? நம்ம 8th பாஸ் ஆனா போதும், நம்ம 10th பாஸ் ஆகிட்டா போதும், நம்ம +2 பாஸ் ஆகிட்டா போதும். வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, காலேஜுக்கு அனுப்பி ஏதாவது ஒரு டிகிரி முடிக்க சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணிட்டா போதும் என்று ஏனோ தானோ என்று எல்லாரையும் சொல்லலைங்க. நன்றாக கண்ணும் கருத்துமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இருப்பீர்கள், நான் அதை மறுக்கல. ஆனால் எல்லாருக்கும் இந்த சிந்தனை உண்டா? இப்போ நம்ம உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறோம்லங்க, இந்த தகவலுக்கெல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த சகோதரர் சொன்னார்ல, அதான் பதில். என்ன பதில்? நாம் அனைவரும் நம்மளுடைய கல்வியில் முழுவீச்சில் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு இது போன்று இந்த நாட்டில் இது போன்ற அநீதிகள் இழைக்கப்படுறது, தொடர்ச்சியாக இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த சமுதாய கவலை, சமுதாய அக்கறை வேணுங்க. நான் படிப்பது எனக்காக மாத்திரம் இல்லை, என்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் இல்லை, என்னுடைய சமுதாயத்திற்காக பொருளாதாரம் ஈட்டுவதற்கு மாத்திரம் இல்லை. நிறைய பேருக்கு அதாங்க டார்கெட். நிறைய பேருக்கு யோசித்து பாருங்கள், நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த நாட்டில் இஸ்லாமியுடைய நிலை இப்படி இருக்கிறது, அநீதிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, அது ஒரு பக்கம் நமக்கு கவலையா இருக்குல்ல. அதை சரி செய்வதற்கு படிப்பு வேண்டும், கல்வி வேண்டும், அதை நம்ம புரிகிறோம். அதற்காக முன்னெடுத்து வைக்கணும்ல.
நம்ம தானங்க முயற்சி பண்ணணும். அப்ப என்ன படிப்பு இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யுது, நமக்கு பொருளாதாரம் சார்ந்து என்ன செய்யுது, அந்த கவனம் ஈர்ப்பு வந்து விடுகிறது. அப்ப சமுதாயம் மறந்து விடுகிறது. மறக்கலாமா? அது சரியாது. நாம் அனைவரும் இந்த நடைபெறக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக முயற்சி செய்யாமல், அதற்குரிய வழிகளை நாம் தேடாமல், நாம் அனைவரும் வந்து நம்ம போன போக்கில் போனா சரியாயிடுமா? அப்ப இந்த சமுதாய சிந்தனையை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கிறோம், நல்ல விதமாக படிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன, நான் எனக்காக மாத்திரம் படிக்கவில்லை, என்னுடைய குடும்பத்தாருக்காக மாத்திரம் நான் படிக்கவில்லை, பொருளாதாரம் ஈட்டுவதற்காக மட்டும் நான் படிக்கவில்லை, மாறாக எங்களுடைய சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு தொடர்ச்சியாக அநீதிகள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அநீதிகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு, அதிகார மட்டத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் படிக்கலாமா? இன்னும் பாருங்க, நீங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீர்கள், நம்ம படிக்கிறோம்ல, கவனம் சிதறாமல் சரியான முறையில் படிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு நீங்க அனைவரும் இங்க வந்திருக்கிறீங்க, நம்ம பொதுவாக தானே எடுத்து வைக்க முடியும். இன்றைக்கு இளைய சமுதாயம் வெறும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறதா? யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் பொருளாதாரம் சார்ந்து அப்படி ஒன்று இருக்கு. இன்னும் பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் மிகவும் சிரமப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை வந்து உயர் கல்லூரியில படிக்க வைக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய கல்வி, அந்த படிப்பையே, கல்லூரி படிப்பையே கேள்விக்குறியாக்கும் விதத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். பல பேர் நம்ம பகுதியில் இருக்கான்னு எனக்கு தெரியல, படிக்கும் போது அவர் +1 +2 போயிட்டாருன்னு வைங்க, அதை தொடர்ந்து காலேஜுக்கு போய்விட்டால் அவருடைய நடவடிக்கை என்பது மாறிவிடுகிறது. என்ன நினைக்கிறார் அவரு, இனிமே நமக்கு யாரும் தேவையில்லை, இவ்வளவு நாள் அப்பாவுடைய அந்த அரவணைப்பில் இருந்தோம், தாயுடைய அந்த அன்புல இருந்தோம், இப்ப நம்ம பெரிய ஆகிட்டோம்ல, நம்ம வளர்ந்துட்டோம்ல, அப்ப நாம என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், சரி ஓகே தான், நல்ல விஷயம்தான், நல்ல முடிவா எடுப்போம். சமுதாயத்தை நினைத்து பாருங்கள், உங்களுக்காக சிரமப்பட்ட பெற்றோர்களை நினைத்து பாருங்கள், நல்ல விதமாக படிக்க வேண்டும், அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும், உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? நடிகர்கள் பின்னால் போறாங்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இளைஞர்கள் நடிகர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா இளம் பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு பின்னால் செல்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த சமுதாயத்தை நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதற்காகவே பல திட்டங்களில் ஒன்று போதை பழக்கம். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போதை பழக்கத்தை கொண்டு வந்து, போதை பசுக்களை கொண்டு வந்து அவர்களை அதை பழக்கப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அவர்களை பலகீனப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. அதுல நம்ம முஸ்லிம் மாணவர்கள் இல்லையா? இஸ்லாமிய மாணவர்கள் இல்லையா? இலக்கை மறந்துவிட்டு எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்களே, யோசித்து பாருங்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்? இந்த சபையில் நாம் அமரும் போது, இந்த சபையோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும், அதுக்காக சொல்றேன். இந்த சபையில் நாம் அமரும் போது நமக்கு புரிகிறது நம்மளுடைய சமுதாயத்தின் நிலை என்ன. அப்போ வலிக்குது நமக்கு. அதனால தானே சொன்னாரு, அந்த உயர் இடத்துக்கு போகணும்ட்டு. ஒரு நாள்ல முடிகிறதா? நிகழ்ச்சி வேணா ஒரு நாள்ல முடிஞ்சிடும். நான் உயர்கல்விக்கு போக வேண்டும், அந்த அதிகார மட்டத்துக்கு போகணும்னா இப்ப நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சு நீங்க வெளியே போனோம்னு போயிடுவீங்களா? இல்லை, நீண்ட நாள் ஒர்க். அப்ப நம்ம எண்ணத்துல என்ன வைக்கணும்னா, அன்பார்ந்த சகோதரர்களை, நீங்க தான் வளரக்கூடிய இளைய சமுதாயமாக இருக்கிறீர்கள், வருங்கால இஸ்லாமியர்களுடைய, முஸ்லீம்களுடைய அடையாளமாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அப்ப நாம என்ன விளங்கணும்னா, வந்திருக்கக்கூடிய நீங்கள் மிக ஆழமாக கவனத்தில் வைக்க வேண்டியது, நாம் படிக்கக்கூடிய படிப்பு என்பது ஏனோ தானோ என்று நாம் படிக்கக்கூடாது. மிக கவனமாக நாம் படிக்க வேண்டும், அதிகமான மதிப்பெண்கள் பெற வேண்டும். அப்பதானே உயர் பதவிக்கு வர முடியும். நீங்க சாதாரணமா பாஸ் ஆனா போதும், அதாவது 35 மார்க் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு எல்லை கூட சொல்லுவாங்க, அது என்னது? ஜஸ்ட் பாஸ். ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். நாம நினைக்கலாமா இப்படி? நம்மளுடைய சமுதாயத்தின் நிலை அகல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அதிலிருந்து அவர்களை மீட்கக்கூடியவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அப்ப நாம் என்ன செய்யணும்? ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர்களாக, படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொன்னுங்க முக்கியமான விஷயம், நான் இன்னைக்கு என்ன கேட்கிறேன், இந்த படிக்கிறவங்க இருக்கிறாங்களா, படித்தவர்கள், இப்ப இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள், உயரிய படிப்பை படித்தவர்கள், கல்விமான்கள் இருக்கிறாங்களா இல்லையா? கொஞ்சம் அளவுக்காக இருக்கிறாங்களா? எதுக்காக நான் இதை கேட்கிறேன்னா, இப்படி இருக்கக்கூடிய அனைவருக்கும் நமக்கு இப்போ ஒரு சிந்தனை வந்திருக்குல்ல, சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும், இந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். படிச்சிருக்காங்க, படித்திருக்கிறார்கள், நாம் எதை தீர்வாக சொன்னோமோ அந்த இடத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய சமுதாய இந்த நிலையில் இருக்கிறது என்று நினைத்து பார்த்து அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, சமுதாய சிந்தனையோடு களத்தில் இருக்கிறார்களா?
இல்லை. அவங்களுக்கு என்ன, நாங்கள் படித்திருக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்ப இதுக்கு விடை என்ன தெரியுமா? இதற்கான விடைதான் வெறும் கல்வி மட்டும் போதாது. என்ன விளங்கணும்? நம்ம ரெண்டையும் சேர்த்து விளங்கணுங்க. அன்பார்ந்த மாணவர்களே, சகோதரர்களே, ரெண்டையும் சேர்த்து நம்ம விளங்கணும். என்ன விளங்கணும்? கல்வி என்பது மிக அவசியம். கல்வியின் மூலமாக தான் நம்மளால உயர் பதவிகளை நம்மால் அடைய முடியும். அந்த உயர் பதவிகளை அடைந்தாலும் சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மார்க்க பற்று என்பது மிகவும் அவசியம். அப்படிதானே? அப்பதானங்க நான் இறைவனுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன். சமுதாய நிலையை மீட்டெடுக்கணும், அதுக்காக நான் படிக்கணும். நான் படிச்சு ஒரு நிலைக்கு வரும்போது சமுதாயத்துக்காக நான் ஒர்க் பண்ணணும். அது எப்ப முடியும்? என்னை எந்த ஒன்றும் டைவர்ட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் நான் வாழும்போது என்ன செய்யக்கூடாது? சினிமா படங்கள் ஒரு பக்கம், அது என்ன டைவர்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு பக்கம் போதை பழக்க வழக்கங்கள், அதை என்ன டைவர்ட் பண்ணக்கூடாது. பொருளாதாரம் என்னை அதை டைவர்ட் பண்ணக்கூடாது. நம்மை சுற்றியே இருக்கக்கூடிய, நம்மை வழிகெடுக்கக்கூடிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் ஓகே, வழிகெடுக்கக்கூடிய நண்பர்கள் அது எனக்கு வேண்டாம். போதை பழக்க வழக்கங்கள், ஊசி போன்ற இன்ஜெக்ஷன் போட்டு அது மாதிரி உள்ள பழக்க வழக்கங்கள், போதை ஊசிகள், இதெல்லாம் டைவர்ட் பண்ண நம்மள வரும். இதெல்லாம் நாம் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமானது என்னது? மார்க்க பற்று. அப்படின்னா என்னது? நான் எங்கிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தாலும் என்னை படைத்த இறைவன் என்னை கண்காணிக்கிறான். இது வேணுமா இல்லையாங்க? சொல்லுங்க, அவசியமா இது? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற இந்த அச்சம் ஒரு மனிதனுக்கு தேவையானதா இல்லையா? நாம கல்வியில மேல்நிலைக்கு வரணும். அப்பதான் நம்ம சமுதாயத்துக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியும். உயர் பதவிகளுக்கு நம்ம வரணும். அப்ப உயர் பதவிகளுக்கு வந்தால் அந்த பதவியை பயன்படுத்தி சமுதாயத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது தேவை? இறைவன் மீதான அச்சம் என்பது தேவை. அது இல்லைன்னா நடக்காதுங்க. ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆரம்பகால பிரச்சாரம், அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூட அதையெல்லாம் பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு அந்த எதிரிகளின் எதிர்ப்புகளை களம் கண்டு அவர்களை இல்லாமல் ஆக்கினார்கள் நபி தோழர்கள், சஹாபாக்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னங்க? மறுமை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துடைய முதல் போர் பத்ர் போர். அந்த பத்ர் போர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இப்போது எப்படி அடக்குமுறை செய்யப்படுகிறார்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எப்படியெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ அது போன்றுதான் அன்றைக்கும். மக்காவில் இருக்கும்போது இஸ்லாத்தை ஏற்றார்கள், அப்போதும் பிரச்சனை செய்தார்கள், கொடுமை செய்தார்கள், அடக்குமுறை செய்தார்கள். அதன் பிறகு வேண்டாமப்பா உங்கள் சவகாசம், நாங்கள் மதீனாவுக்கு செல்கிறோம் என்று ஹிஜ்ரத் செய்து போனார்கள், அப்போதும் ஓய்ந்த பாடில்லை. அங்க போனா பிறகும் போய் பிரச்சனை பண்ணா, நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்கல்ல, நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்றீங்கல்ல, நாங்க விட மாட்டோம் அப்படின்னா, அப்ப இஸ்லாமிய அந்த முஸ்லீம்கள் மீது போர் என்பது திணிக்கப்படுகிறது. அடிக்க வந்தா எதிர்கொண்டு தானே ஆகணும். அடி வாங்க முடியுமா? அடிக்க வந்தாங்கன்னா எதிர்கொண்டு தானே ஆகணும். அப்ப போர் என்பது திணிக்கப்படுகிறது. அந்த போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க. இதுக்குத்தான் நான் சொல்ல வந்த இறையச்சம் என்பது மிக முக்கியம், மறுமை என்பது மிக முக்கியம், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகத்தான் நான் பணி செய்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்பது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு நபி தோழர் அந்த பத்ருடைய அந்த சந்தர்ப்பத்தில் இரு படகையிலும் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸாரிவு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை சொல்றாங்க, நீங்கள் விரையுங்கள், நீங்கள் முந்துங்கள், இறைவனின் மன்னிப்புக்காகவும் வானங்கள் மற்றும் பூமி உள்ளடக்கிய மிக பிரம்மாண்டமான பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்காகவும் நீங்கள் விரையுங்கள். எதை முன்னிறுத்துறாங்க பாத்தீங்களா? எதை முன்னிறுத்துறாங்க? மறுமையை முன்னிறுத்துகிறார்கள், இறை அச்சத்தை முன்னிறுத்துகிறார்கள், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை முன்னிறுத்துகிறார்கள், இறைவனிடத்தில் பிரம்மாண்டமான கூலி இருக்கிறது என்பதை முன்னிறுத்துகிறார்கள், அந்த வானம் பூமி உள்ளடக்கிய சொர்க்கம் கிடைக்க இருக்கிறது என்பதை முன்னிறுத்துகிறார்கள். அதை கேட்ட ஒரு நபி தோழர் அவருடைய ஆர்வத்தை பாருங்க. வாங்க இங்கே சொல்றாங்க, ஏன்னா மார்க்கத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லணுங்க, அதுவும் எங்க மேல கடமையா இருக்கு. சமுதாயத்தை சொல்லணும், மார்க்கத்தையும் சொல்லணும். வாங்க சொல்லும்போது என்ன செய்யணும்? எல்லாரும் பதில் சொன்னீங்களா? சரி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வசனத்தை ஓதி ஆர்வப்படுத்துகிறார்கள். அதை செவியேற்றுக் கொண்டிருந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சொன்ன தகவலை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கறாங்க, ஆஹா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கறாங்க, என்னப்பா நீ ஆஹா ஆகான்ற
அப்படின்னு சொல்லும் பொழுது, வானம் மற்றும் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கமா? அல்லாஹ்வின் தூதரே, நானும் அதில் சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கவாதியாக நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வேறு எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் அதுல சொர்க்கவாதியில ஒருவர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல என்ன செய்யறாரு? பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு நினைக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு சிந்தனை ஓடுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள், இந்த நேரத்தை கூட நான் வீணடிக்க விரும்பவில்லை என்று சொல்லி களத்தில் இறங்குகிறார். அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய உயிரை நீட்கிறார், கொல்லப்படுகிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த அடிப்படை இருக்கு பாருங்க, இதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைத்தால் தான் நாம் நினைக்கின்ற மாற்றங்கள் வரும். நம்ம நினைக்கிறோம்ல, சமுதாயத்திற்கு எந்த விதமான அநீதிகளும் இழைக்கப்படக்கூடாது, நாமும் நம்மளுடைய உரிமைகளை பெற்று நாம் வாழ வேண்டும், அதற்கு நாம் நல்ல விதமாக படிக்க வேண்டும், மிகப்பெரிய அந்த உயர் கல்வி அந்த பதவியிலே நாம் வர வேண்டும். இதுக்கெல்லாம் அடிப்படை இது இருந்தால் தாங்க முடியும். சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நான் என்ன விளங்கணும்? எனக்கு மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பின்னால் விசாரணை இருக்கிறது, அந்த விசாரணையிலே நான் அதிகமான நல்லறங்கள் செய்தால்தான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான். அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்ன? நான் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது சின்னதா இருந்தா கூட அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இது அடிப்படை. இந்த அடிப்படையை சேர்த்து நாம படித்தோம் என்று சொன்னால் அது என்ன ஆகும்? நமக்கு பயனுள்ள கல்வியாக நமக்கு மாறும். ஏன்னா வெறுமனே கல்வி என்பது பயன் இல்லை என்பதற்கு சில உதாரணங்கள் உங்கள் முன்னால் நான் சொல்லுகிறேன். இப்ப இந்த இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அதாவது போதைக்காக என்ன செய்யறாங்க? இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்ப நம்ம மாவட்ட சுற்று வட்டாரத்தில் அது பரவலாக இருக்கிறது என்று ஒரு செய்தி. அது உண்மையா இல்லையா? உண்மையா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இது எப்படி பரவிச்சு? அதற்கு துவக்கமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவ கல்லூரியில் படிக்கிறாங்கல்ல அந்த மாணவர்கள், அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தராங்க, ஒரு மனிதருக்கு ஒரு மயக்க நிலை வர வேண்டும் என்றால் இந்த மெடிசனை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதை படித்து விட்டு அதை அவர் என்ன செய்யறார்? மிஸ்யூஸ் பண்றார். தங்களுடைய சக நண்பரிடத்தில் அந்த தகவலை சொல்லி, இதை போதைக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், இதை போதைக்காக நீங்கள் விற்பனை செய்யுங்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? இரையச்சம் இல்லாத இந்த கல்வி அவர் படிச்சிருக்கிறாருல்ல, எங்க மருத்துவ கல்லூரியில போய் சேர்ந்து படிக்கிறாருன்னா படிக்காம போவாங்களா? முட்டா பசங்களை எங்க சேர்ப்பாங்க? இல்ல தானே. படித்த கல்வியில தேர்ந்தவரான தான் மருத்துவ கல்வியில சேர்ப்பாங்க. அவர் படிச்ச கல்வி அவருக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? ஏன் இல்ல? யோசித்து பாருங்கள், ஏன் இல்ல? வெறும் ஏட்டில் உள்ள கல்வியை மட்டும்தான் அவர் படித்ததுதான் காரணம். அதனால தான் இல்ல. அவருக்கு தெரியுதா அவர் செஞ்ச வேலை, அவங்க செஞ்ச வேலை? இப்படி நாம கல்வியில மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த செய்திகளை நாம் வெளியே சொல்லி அந்த போதை பழக்கத்திற்கு என்னை போன்ற சக மாணவர்கள் அதற்கு ஆளாகி, இன்னும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய மாணவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டு எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு கதறுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அதெல்லாம் தெரிஞ்சுதா? ஏன் தெரியல? காசு தான் தெரிஞ்சது. என்ன காரணம்? ஏட்டில் உள்ள கல்வி மட்டும் போதும் என்று நினைத்ததால் இரையச்சம் இல்லை, இறைவன் மீது அச்சம் இல்லை, அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இல்லை. அதனால என்ன நடக்குது? இது போன்ற நடக்குது. இன்னும் சொல்றேன் பாருங்க, இந்த ஏட்டில் உள்ள கல்வி இருக்குல்ல, இதனால மட்டும் ஒரு மனுஷன் பண்பெற மாட்டான் என்பதற்கு நாமெல்லாம் கூட ஒரு உதாரணமா இருக்கும். எப்படி தெரியுமா? என்னப்பா அங்க போனீங்க இங்க வந்தீங்க, லாஸ்ட்ல எங்கள்கிட்டயே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதாவதுங்க, நாம படிக்கிறோம், நாம பிறந்ததில் இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நம்ம தாய் தந்தை தானே பண்றாங்க. இது யாரும் மறுக்க முடியுமா? தாய் எவ்வளவு சிரமப்படுறாங்க நம்மளை வளர்த்தெடுப்பதற்கு, தந்தை எவ்வளவு சிரமப்படுறாரு. ஆனா இதையெல்லாம் புரியாமல் கூட இன்றைக்கு பல சகோதரர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? எனக்கு நீ 1.5 லட்சம் ரூபாய் பைக் வாங்கி தரலன்னு வை, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இருக்கா இல்லையாங்க? என்ன காரணம்? பெற்றோர்களை ஏன் நோவினை செய்கிறார்கள்? யோசித்து பாருங்க, என்ன காரணம் அதற்கு? நிலைமை தெரியுது, லட்சம் கோடின்னு இருக்குங்க, காசு இருக்கு, கையில காசு இருக்கு, வச்சுக்கிட்டு வாங்கி தரலன்னா பரவாயில்ல. இவங்களே அன்றாடம் காட்சி. இவங்கள்ட்ட போய் காலேஜ் படிக்கக்கூடிய அந்த மாணவர், அவனுடைய மகன் தான் போய் கேட்கிறாருன்னு வைங்க, நீங்க 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு பைக் வாங்கி கொடுனா எங்க போவாங்க? இது ஏன் வருது? இது யோசித்து பாருங்கள். இதான் காரணம். என்ன காரணம்? ஏட்டில் உள்ள படிப்பு சமுதாய மாற்றத்துக்கு தேவை, அதுல மாற்றுக்கருத்து இல்லை. நாம் படிக்க வேண்டும். நாமளே நிறைய என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படியெல்லாம் நாமளே நடத்தி கொண்டு இருக்கிறோம். சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் சகோதரர்கள் நன்றாக படிக்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நாம் ஆசை வைக்கிறோம். ஆனால் வெறுமனே ஏட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்வி மட்டும் நமக்கு பயனளிக்கவில்லை. என்ன காரணம்? பெற்றோரையே என்ன செய்யறாங்க? நோவினை செய்கிறார்கள். பார்த்து பார்த்து வளர்த்த அந்த பெற்றோரையே என்ன செய்யறாங்க? நீ வாங்கி கொடுத்தாதான். கடைசியில கொண்டு போய் அந்த குடும்பத்தாரை எங்க தள்ளினாங்க தெரியுமா? வட்டியில போய் தள்ளுறாங்க. கடைசியில
நீ வாங்கி கொடுக்கலாம் உன்கிட்ட பேச மாட்டேன். மிரட்டுறதுங்க. யாரை மிரட்டுறது? திரட்டன் யாரை பண்றது? பெற்றோரையா? அல்லும் தினமும் அர்ப்பணித்து அவர்களுக்காக கவலைப்பட்டு உணவு எனக்கில்லை என்று சொன்னால் கூட என் மகன் உண்ண வேண்டும் என்று எத்தனை நேரங்கள் தியாகம் செய்த அந்த தாய், நான் வெயிலில் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, மழையில் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, என் மகன் நல்ல விதமாக சென்று கல்வியில பயில வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று எத்தனை தியாகம் செய்த அந்த தந்தை, அவங்கள போய் திரட்டன் பண்றதா, மிரட்டுறதா? நீங்க வாங்கி தரலன்னா அவ்வளவுதான். என்ன காரணம் இதுக்கு? ஏட்டில் உள்ள கல்வி இதற்கெல்லாம் நமக்கு சொல்லி தரவில்லை. ஆனா மார்க்கம் சொல்லுது, உங்க பெற்றோர்களை நோயினை செய்யாதீங்க, எனக்கு நீங்க இணை வைக்காதீங்க, பெற்றோர்களை நோவினை செய்யாதீங்க, அவங்களோட நீங்க அன்போடு அரவணைப்போடு இருங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்ப இதையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்து இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் நல்ல விதமாக கல்வியை படிக்கக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். அதே போல இன்னும் பாருங்க, நம்மள அதிகமான பேருக்கு தேவையில்லாத வீணான பழக்க வழக்கம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருப்பதுக்கு காரணம் என்ன? நம்ம 8 வரைக்கும் படிச்சிட்டோம், 10 வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன், 10th வரைக்கும் நான் படிச்சிட்டேன், அதே மாதிரி +1 படிச்சிருக்கிறேன், +2 படிச்சிருக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். ஆனா அது என்னை பக்குவப்படுத்தணும்ல, பக்குவப்படுத்துதான் பார்த்தா என்ன இல்ல, முழுமையாக பக்குவப்படுத்தவில்லை. என்ன காரணம்? நம்ம எல்லாரும் செல்போன் வச்சிருக்கிறோமா? செல்போன் இல்லாத ஒரு நபர் கை தூக்குங்க பார்ப்போம். சரி, இந்த சபைக்கு இருக்கா? இப்ப என்ன, எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இந்த செல்போன் இருக்குல்லங்க, இந்த செல்போனை அதாவது கொரோனா காலகட்டத்தில் நல்லதுக்கு பயன்படுத்தினாங்க. நேரா போய் படிக்க முடியல, ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, அந்த நேரத்தில் உங்களுடைய பாடத்திட்டங்களை நாங்கள் செல்போனில் அனுப்புகிறோம். அப்பதான் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க? செல்போனை வாங்கி கொடுத்தாங்க. கட்டாயம், வேற வழி இல்லை. ஆனா நாம் படித்திருக்கக்கூடிய இந்த கல்வி அந்த செல்போனை நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கு நமக்கு சொல்லி தருகிறதா, உதவுகிறதா, அல்லது தேவையற்ற வீணான காரியங்களை செய்வதற்கு நம்மை முற்படுத்துகிறதா? யோசித்து பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும். என்ன தெரியும்? நம்ம செல்போனு, அதுல நம்ம என்ன பார்க்கிறோம் நமக்கு தெரியாதா? பேஸ்புக்கில் என்ன பார்க்கிறோம் நமக்கு தெரியாதா? வாட்ஸ்அப்ல என்ன பார்க்கிறோம் நமக்கு தெரியாதா? நேரத்தை எவ்வளவு வீணடிக்கிறோம் நமக்கு தெரியாதா? ரீல்ஸ் இருக்குல்ல, ரீல்ஸ் தெரியுமா? இதெல்லாம் யார் செய்யறது? சமுதாய அக்கறை கொண்ட இஸ்லாமிய முஸ்லிம்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் செய்வதா? இவ்வளவு நேரம் நம்ம சமுதாயத்தை நினைச்சு கவலைப்பட்டோம் இல்லங்க, ரீல்ஸுங்க. ரீல்ஸ் மோகம் அப்படி இருக்கிறது. பைக் சாகசம் இருக்கு பாத்தீங்களா? அவனே 2 வீல் கொடுத்துருக்கான், இவர் ஒத்த வீல்ல தான் ஓட்டி காட்டுவார். இதெல்லாம் எதுக்குன்ற நான் என்ன கேட்கிறேன், நீங்க பைக்கை ஒத்த வீல்ல ஓட்டினீங்கன்னா சமுதாயம் முன்னேறிடுமா? சொல்லுங்க, நானும் வரேன், எனக்கு கத்து கொடுங்க. பாய், குஜராத்தில் நடந்த கலவரம் நடக்காது பாய். சரி, வக்ஃபு திருத்த சட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க பாய். நல்ல மாதிரியா என்ன செஞ்சிருவாங்க? நம்ம சொத்துக்களை அபகரிக்க மாட்டாங்க பாய். ஓகே, அது மாதிரி இருக்குல்ல. சிஏவை கொண்டு வர மாட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீமுக்கு எந்த விதமான அநீதியும் விளைக்கவே படாது. நான் ஒத்த வீல்ல பைக் ஓட்டுறேன்ல, இதை பார்த்தா எல்லாமே சரியாயிடும் பாய் சொல்லுங்க. நான் வாட்ஸ்அப்ல பாக்குறேன்ல, நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன்ல, இதனால ஒட்டுமொத்த சமுதாய பிரச்சனை சரியாகும் சொல்லுங்க, நாங்களும் உங்க பக்கம் வந்துடுறோம், எல்லாரும் சேர்ந்து பைக் ஓட்டுவோம். பைக் ஓட்டுவோன்னு கூட சொல்லக்கூடாது. அது என்ன ஹை ஸ்பீடா? அது அப்படி ஓட்டினாதான் எனக்கு ஓட்டின மாதிரியே இருக்கு. அதுவும் 2 வீல்ல ஓட்டக்கூடாது, ஒத்த வீல்ல ஓட்டினாதான். இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களிடம் குறையை நாம உங்களை நோகடிக்க வேண்டும், வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் இதை சொல்லவில்லை. மாறாக நாம மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். சமுதாயத்துடைய நிலையெல்லாம் உங்களுக்கு விளக்கினார்கள். இன்னும் நாம் களமிறங்கி இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மார்க்கத்தை முறையாக பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதெல்லாம் நாம ஏன் இப்ப உங்கள்கிட்ட சொல்றோம்னா, இப்ப நம்மளுடைய பருவம் அது. என்ன பருவம்? இப்ப அப்பா ஒன்று சொல்றாரு, போப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது. யாருக்கு ஒன்றும் தெரியாம போச்சு பாத்தீங்களா? இப்ப அம்மா சொல்றாங்க, போமா உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப எனக்கு தான் எல்லாம் தெரியும். அதாவதுங்க, குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அப்பாட்ட தான் கேட்பார், அப்பா அது என்னது, காக்காவா கேட்கிறாரா? அம்மா தான் தூக்கிட்டு போவான். எங்க போனாலும் என்ன செய்யணும்? அம்மா தான் தூக்கிட்டு போகணும். அதெல்லாம் கடந்து ஒரு கட்டத்தில் வரும்போது அப்பா கை பிடிச்சிட்டு போவார். எப்பா இதுதான் சிக்னலு, இங்கெல்லாம் வண்டி நிற்கும், இடதுபுறம் பார்க்கணும், வலதுபுறம் பார்க்கணும், அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் வளர்ந்து வாலிபர் ஆகிட்டார்ல. இப்போ 10th படிக்கிறார், +2 படிக்கிறார், காலேஜ் படிக்கிறார். இப்போ என்னவா? அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா கிடங்க. அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா கிடங்க. சரி, நான் உங்க ரூட்டுக்கே வரேன். நமக்கு தான் எல்லாம் தெரியுது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது. கரெக்டா முடிவெடுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது, நான் ஒத்துக்கிறேங்க. அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியல, அம்மாவுக்கும் ஒண்ணுமே தெரியல. அப்படியே வருவோம், அந்த ரூட்டுக்கே வருவோம். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுது, நீங்கள் இளைஞர்கள் ஆகிவிட்டீர்கள், மிகுந்த பலமிக்க ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அவன் நல்ல முடிவா எடுங்க. பாவம் இல்லாமல், தீமை இல்லாமல்,
நன்மையை சம்பாதிக்கக்கூடிய, அதனால் மறுமையிலும் நன்மை பெற்று தருகின்ற, இந்த உலகத்தில் நம்மளுடைய சமுதாயம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அதுக்கு உழைப்போம், எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், அதுக்கு வாங்க. நடிகர்கள் பின்னால் செல்வதினால் சமுதாய நிலைமை சீரழிந்து விடுமா? செல்போனை நோண்டுவதினால், பேஸ்புக்கை பார்ப்பதினால் சமுதாய நிலைமை சீரழிந்து விடுமா? இன்ஸ்டாகிராமை தெரியாத ஒரு அந்நிய பெண்ணிடம் பேசுவதனால் சமுதாய நிலைமை சரியாகி விடுமா? பைக்கை ஒத்த வீல்ல ஓட்டுறதுனால சமுதாய பிரச்சனை சரியாகி விடுமா? எத்தனை எத்தனை கேள்விகள் இருக்கிறது. அப்ப நாம செய்ய வேண்டியது ரெண்டுங்க. ஒன்னு, நம்மளுடைய படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், நாம் நன்றாக படிக்க வேண்டும், அதிகமான மதிப்பெண்கள் பெற வேண்டும், உயர் பதவிகளுக்கு வர வேண்டும். இது ஒன்று. இன்னொன்று என்ன? இறைவனை அஞ்சியவர்களாக, மார்க்க பிரச்சாரங்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். அதாங்க காரணம். இன்னைக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு இத்தனை பிரச்சனை வருது இல்லைங்க. இத்தனைக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி தேவையற்ற இந்த படங்களை எடுத்து முஸ்லிம்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? இவர்கள் முஸ்லிம்கள், இவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மார்க்கம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது, அற்புதமான சித்தாந்தத்தை கொண்டதாக இருக்கிறது. இதை என்ன செய்ய முடியல? கருத்து ரீதியாக எதிர்க்க முடியவில்லை. ஏன்? இங்க மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகிறது, ஒரே வரிசையில் நின்று தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. நீ உயர்ந்தவன் இல்லை, நீங்கள் தாழ்ந்தவர் இல்லை, அந்த தேசத்துக்காரர் உயர்ந்தவர் இல்லை, இந்த மொழி பேசுறவர் உயர்ந்தவர் இல்லை, அனைவரும் சமம், அனைவரும் ஒரு தாய் தந்தையுடைய பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். இந்த சித்தாந்தம் இருக்கு பாருங்க, இதை நம்மை எதிர்க்கக்கூடிய எவர்களாலும் உடைக்க முடியவில்லை. அதனால என்ன செய்யறான்? வேற ரூட்ல வரான். இதாங்க அத்தனைக்கும் காரணம். சினிமா படம் எடுக்கிறது, நம்ம மீது வெறுப்பு பேச்சுகள் பேசுறது, கொண்டு வேற வேற இதெல்லாம் தட்டுறதுக்கு என்ன காரணம்? மக்களை திசை திருப்பதுக்கு இதுதான் காரணம். அப்ப நாம கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் இஸ்லாம் என்பது இறைவனின் மார்க்கம். இதையும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. எத்தனை இடத்துல நம்ம படிக்கிறோம், எவ்வளவு நண்பர்கள் நமக்கு தெரியுது, எவ்வளவு பேரோட நம்ம பழகிறோம். ஏன்னா அவன் விசகரத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான். திரைப்படங்கள் வாயிலாக என்னெல்லாம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அத்தனை வாயிலாகவும் அவன் அதை விதைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நேரடியாக சொல்வது, அதுல கூட நம்ம இஸ்லாம் சம்பந்தமா இதான்பா இஸ்லாம் சொல்லுது, முஸ்லீம்லாம் இப்படிதான்பா இருக்கணும், தீவிரவாதத்துக்கும் முஸ்லீமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, ஜிஹாத் என்பது இங்க இல்லை, அதை வச்சுக்கிட்டு தான் அவன் ஜிஹாத் ஜிஹாத்ன்றான். நம்மள தப்பும் தவறமாக விளங்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஜிஹாது ஜிஹாது என்று சொல்லி இஸ்லாமிய முஸ்லீம் இளைஞர்களை மூளை செலவை செய்கிறது. அவன் நம்ம என்ன சொல்லணும்? இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஜிஹாத் அவன் எங்க கொண்டு வரான் பாத்தீங்களா? எச்சு துப்புனா ஜிஹாத்ன்றான். எச்சு துப்புனா ஜிஹாத். அவன் எப்படி புரியுறான் பாத்தீங்களா? எந்த ஒன்றோடு சேர்த்து முஸ்லீம்கள் இடம் வாங்கினா லேண்ட் ஜிஹாத். அப்ப நாம என்ன விளங்கணும்? அப்படி இல்லை. நம்ம இஸ்லாம் உண்மை என்ன சொல்லுதோ, நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்க. சத்திய மார்க்கத்தை சொன்னார்கள். எப்படிங்க வளர்ந்துச்சு இஸ்லாம்? எப்படிங்க அத்தனை மக்கள் இணைத்துக் கொண்டார்கள்? எப்படிங்க இஸ்லாம் மேலோங்குச்சு? அந்த மார்க்கத்தை அந்த அடிப்படையில் தூய வடிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கிளைகள்ல, நம்மளுடைய பகுதிகளில், ஏன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் இப்போ படிக்கணும் நம்ம பேசிட்டோமா, நிறைய சகோதரர்கள் தப்பும் தவறமா விளங்குறாங்க. படிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா? அவர் கிரிக்கெட் விளையாட போவார், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் செல்ஃபோனை பார்ப்பார், ஃப்ரெண்டுங்களோட என்ன செய்வார்? பேசுவார், இன்ஸ்டாகிராமை பார்ப்பார். ஆனால் மார்க்க பணி செய்வதற்கு அவருக்கு நேரம் இல்லை. கேட்டால் நான் படிக்கிற பையன், மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னா, மதிப்பெண் குறைஞ்சிருச்சுன்னா, அதனால் என்ன நடக்குது தெரியுமா? 10th 11th +1 +2 அப்படின்னு போகும்போது ரூட்டு மாறுது. அது வரைக்கும் மக்தப் மதரசாக்கு வந்திருப்பார், திருமறை குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார், பள்ளியோடு தொடர்பில் இருப்பார், பள்ளியிலே பாங்கு சொல்ல முற்படுவார், இக்காமத்து சொல்வதற்கு ஓடோடி வருவார், சமுதாய பணிகளிலே பங்கெடுப்பார். பாய் நான் போறேன் பாய், பிட் நோட்டீஸ் கொடுக்கணுமா பாய், போஸ்ட் விடணுமா, நான் போறேன் பாய் என்று களத்தில் இருந்த அந்த சகோதரர்கள், மாணவர்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பெரிய ஒரு யூட்டன் போட்டு என்ன செய்யறாங்க? பள்ளி பக்கமே வருவது இல்லை. பள்ளிக்கும் அவர்களுக்குமான தொடர்பு மிக நீண்ட தூரமாக ஆகிவிட்டது. இது சரியா? அப்ப இந்த ஒண்ணு என்ன இல்லை, இது போன்று இருந்து கொண்டு நம்ம என்னதான் படிச்சாலும், நம்ம உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று துடித்தாலும், அதனால என்ன இருக்காது? இரையச்சம் இல்லாத ஒன்று, வெறும் கல்வி, மார்க்கப்பற்று இல்லாத வெறும் உலக கல்வி என்பது அது பயன் தராது. அப்ப எது பயன் தரும்? இரையச்சத்தோடு, இறைவன் மீது பற்றோடு, ஒரு பக்கம் நம்ம உழைத்து கொண்டு மார்க்க வேலைகளில் பங்கெடுத்துக் கொண்டு, இன்னொரு பக்கம் நம்ம படித்து சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற உண்மையான கவலையோடு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, இறை உதவி இல்லைன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்ம படிக்கணும், நம்ம மேல வரணும், இது நம்மளுடைய தன்னம்பிக்கை. ஆனா இறை உதவி இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் அதே பத்ர் போருக்கு வாருங்கள், இதெல்லாம் நமக்கு சான்று இருக்குங்க. அதே பத்ர் போருக்கு வாருங்கள்,
அல்லாஹ் செய்த உதவியை பாருங்கள். அவ்வளவு அநியாயம் அக்கிரமம் செய்து கொடுமைப்படுத்திய அந்த கூட்டம், 1000க்கும் மேற்பட்டவர்கள் எதிரில் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இறைவன் மீது அந்த பற்று கொண்டதின் காரணத்தினால், மறுமையை உறுதியாக நேசித்ததின் காரணத்தினால் களத்தில் இறங்கி என்ன செய்றாங்க, நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி, இறைவா இந்த கூட்டத்தை நீ இல்லாம ஆக்கிட்டேன்னா, அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு ஆள் இல்லாமல் போய் விடுவார்கள் இறைவா. எத்தனை மாணவர்கள் இறங்கினாங்க? குர்ஆன் படிச்சிருக்கீங்களா? அப்பப்ப கேள்வி கேட்கணும்ல, போர் அடிக்குதா? அழகா எங்களை விட்டு இருந்தா நேரம் ஒரு மேட்ச் முடிஞ்சு 2 மேட்ச் போட்டு ஜூஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிற எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கதவெல்லாம் மூடிட்டு, சமுதாயத்தை நினைச்சு பாரு, இறையச்சத்தோடு இருக்கணும், மார்க்கப்பட்டோடு இருக்கணும், 10 வரைக்கும் கிளையில போய் வேலையை பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சரிதான் விளங்குறீங்களா? சொல்லுங்க, உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம நடத்துறது தேவையா தேவையற்றதா சொல்லுங்க, சத்தமா சொல்லணுமே. இந்த பக்கத்தில் சவுண்டே வரலையே, தூக்கம் வருதா? இது தேவையான ஒன்றுங்க. நம்ம சமுதாயம் இந்த நேரத்தில் கூட நம்ம இந்த மாதிரி பேசவில்லை என்று சொன்னால், நாம் சுதாரித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்மிடத்தில் விழிப்புணர்வு வரவில்லை என்று சொன்னால், மிகுந்த ஒரு அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த நிகழ்வு அதை நோக்கி புதந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த முயற்சி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் மலக்குமார்களை இறக்குகிறான். முஸ்லிம் படைக்கு மகத்தான வெற்றி கிடைக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க பார்க்கணும், படிக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இறைவன் இருக்கிறான் என்று அஞ்ச வேண்டும், அதுவும் தேவை. மார்க்க பணிகளில் பங்கெடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அதுவும் தேவை. அதோடு சேர்ந்து இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். இதற்கு இன்னொரு சான்று கூட சொல்லலாம். மூசா நபி இருந்தாங்களா? கொடுங்கோலன், ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் ஃபிரௌன் துரத்திட்டு வந்தானா? ஒரு பக்கம் கடல் வந்துச்சா? அப்ப என்ன நடந்துச்சு? அல்லாஹ் எப்படி உதவி செய்தான்? உங்களுடைய கைத்தடியை கொண்டு நீங்கள் கடலில் ஓங்கி அடியுங்கள் என்று சொல்லி மூசா நபி அவர்களையும் அவரோடு நம்பிக்கை கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றவில்லையா? இதெல்லாம் நம்ம பாடமாக படிக்கணுங்க. ஒரு பக்கம் அநியாயம் அக்கிரமம் இதெல்லாம் நடக்குது, இதை சரி செய்வதற்கு நம்ம படிக்கணும், கல்வி படிக்கணும், அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் விதமாக, இறைவனிடம் அன்றாடி உதவி தேடும் விதமாக நாம் என்ன செய்யணும்? களத்தில் இறங்கி இப்படியும் நாம் பணியாற்ற வேண்டும். இது வந்துருச்சுன்னா இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி. நமக்கு இறையச்சம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க. ஏன்னா இப்பதான் நம்ம தானே முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல, அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியல, நம்ம வளர்ந்துட்டோம், முழு ஆற்றல் பெற்றவர்களாக நம்ம இப்போ ஆயிட்டோம், ஒரு வளர்ந்துட்டோம்ல. அப்ப நம்ம என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னா, இறைவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற இறையச்சத்தோடு நான் என்னுடைய சமுதாயத்திற்காக களம் இறங்கி படிக்கக்கூடியவராக, உழைக்கக்கூடியவர்களாக நான் ஆக வேண்டும். இறைவனுடைய திருப்தியை நான் பெற வேண்டும். இறைவனுடைய உதவி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போதுதான் இந்த சமுதாயம் இந்த நிலையெல்லாம் இருக்கு பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த காலத்துல மட்டும்தான் அல்லாஹ் உதவி செய்வானா? நீ சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினாங்கல்லங்க, அப்ப மட்டும்தான் அல்லாஹ் உதவி செய்வானா? மூசா நபி அவங்க கடல்ல தடி வச்சு அடிச்சாங்கல்ல, அப்ப மட்டும்தான் அல்லாஹ் உதவி செய்வானா? ஏன் இப்ப உதவி செய்ய மாட்டானா? செய்யப்படுமா செய்யப்படாதா? செய்யப்படும். அப்ப நாம என்ன செய்யணும்? அவங்க எப்படி உறுதியோடு நின்றார்களோ, எப்படி இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ, அது மாதிரி நம்மிடத்தில் அது வரணும். அப்ப அந்த அடிப்படையை உணர்ந்து இறைவனிடத்தில் தொழுகையின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக நம்ம நெருங்கி அப்படி போனா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரிசுடைய நிழல் இருக்குல்லங்க, மறுமை நாள்ல அரிசுடைய நிழல். இப்ப நமக்கு வெயில் அடிக்குது இல்ல, இப்ப நம்ம எல்லாரும் இந்த ஹாலில் உட்காந்துட்டோம், நம்ம மேல வெயில் படாது. இல்ல ரோட்ல போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு மரம் நமக்கு வருது, வெயில இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். அரிசுடைய அந்த நாள்ல, மறுமை நாள்ல அங்க சூரியனை அல்லாஹ் ரொம்ப கிட்டக்க கொண்டு வந்துருவான். அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த இடத்துல எங்கேயுமே நம்ம போக முடியாது, தப்பிக்க முடியாது. அப்ப 7 சாராருக்கு அந்த தன்னுடைய நிழலில் இறைவன் இடமளிக்கிறான். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் கழித்தார் பாருங்க, அவருக்காக இறைவன் தருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குது இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்த உதாரணத்துக்கு இதெல்லாம் சரியா ஆகலைன்னு வைங்களேன், புரியதுக்காக சொல்றேன். இதெல்லாம் சரியா ஆகலை. நம்மளும் எவ்வளோ படிக்கிறோம், முயற்சி பண்றோம், இறையச்சத்தோட வாழ்றோம், எல்லாமே பண்ணி பார்க்குறோம், சரியா ஆகலை. ஒரு பேச்சுக்கு முயற்சி பண்ணணும், நம்ம சரியா ஆகலை. அதனால நமக்கு மிகப்பெரிய பாதிப்பான்னு பார்த்தீங்கன்னா, பாதிப்பு தான், வருத்தம் தான், கவலை தான். ஆனால் நம்ம மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மறுமையுடைய பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுல ஒருத்தரை இழக்கக்கூடிய அந்த இழப்பு இருக்கு பாருங்க, இது மிகப்பெரிய ஒரு கை சேதம். ஏன்? அங்க தோத்துட்டா வேற வழியே இல்லை. மறுமையில தோத்துட்டாருன்னு வைங்க, எங்க போறது? அப்ப அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா,
நீங்கள் உங்களுடைய அந்த இளமை பருவத்தை இறைவன் அந்த வணக்க வழிபாட்டில் நீங்கள் கழித்தால் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலில் உங்களுக்கு இடம் அளிக்கிறான். அப்போ இப்படிலாம் மார்க்கம் வந்து சொல்லுதுங்க. அப்போ இறுதி பகுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம இளைஞர்களாக இருக்கிறோம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு தலைப்பு. அப்போ இஸ்லாமிய இளைஞர்கள் என்று சொன்னால் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக, தாய் தந்தையை மதிக்கக்கூடியவர்களாக, இறைவனிடத்தில் பிரார்த்தனை மூலமாக உதவி தேடக்கூடியவர்களாக, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இறைவனுக்கு இடத்தில் மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாக, தூய்மையான எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் நன்மை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வாழும்போது தமது பகுதிகளில் மார்க்க பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம இருந்தால் இப்படிதான் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்க வேண்டும். இப்போ நம்ம முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் 4 மாத செயல் திட்டம் எடுத்திருக்கிறோமா? இதுக்கு தான் எடுத்திருக்கிறோம். மற்றவர்கள் போன்று மற்ற இளைஞர்களாக இருக்கிறாங்கல்ல, அவர்களை போன்று நாம் இருந்துவிடக் கூடாது. ஏன்? அவர்களுக்கு மறுமை என்ற இலக்கு இல்லை, நமக்கு மறுமை என்ற இலக்கு இருக்கிறது. இப்போ இறுதி பகுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நாம் சொன்ன அந்த செய்தியெல்லாம் கவனத்தில் வைத்து நாம் அனைவரும் முஸ்லீம்களாக இஸ்லாத்தை வந்து பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை உணர்ந்து நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளுடைய செயல்பாட்டை நல்ல விதமாக அமைத்து இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக, அதிகம் நன்மையான காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக, அதில் மிக குறிப்பாக நல்ல விதமாக படித்து மிக உயரிய பதவியில் வரக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்கு வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்